பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முகமது நபி அவர்களை பற்றி உலகளாவிய அறிஞர்கள், வரலாற்றாசிரியர்கள், எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், அரசியல்வாதிகள், படை தளபதிகள், மத குருக்கள் இவர்கள் தத்தம் கருத்துக்களை கூறியுள்ளனர். அந்த கருத்துகளிலிருந்து சில பொன்முத்துகள் தங்களுக்காக. உலகில் வளர்ச்சியையும் வெற்றியையும் நாடும் ஒவ்வொரு நபரும் அவர் உலகின் எந்த காலத்தில் இருந்தாலும், வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும், தலைவராகட்டும், தொண்டராகட்டும், அரசனாகட்டும், ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், தந்தையாகட்டும், தாயாகட்டும், கணவராகட்டும், சகோதரராகட்டும், பணக்காரராகட்டும், ஏழையாகட்டும், இது போன்ற மனிதர்களில் எத்தனை தரப்புகள் இருந்தாலும் அனைத்து தரப்பினருக்கும் சொல்லாலும் செயலாலும் முகமது சல் என்ற ஒருவரே சிறந்த முன்மாதிரி. முகமது ஒரு நிலை கண்ணாடி. அதில் யாராயினும் எந்த துறை சார்ந்தவராயினும் அந்த கண்ணாடியின் முன்னே வந்து நின்று தன்னை சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். சீக்கிய மதத்தின் நிறுவனரும் முதல் குருவும் ஆன குருநானக் தேவ். அவருடைய காலம் 1469 முதல் 1539 வரை. திருக்குரான் உலகிற்கு வழிகாட்டியாய் இருக்கிறது. உலக சீரமைப்பிற்கு பாடுபட்ட அண்ணல் நபிகளின் மீது நான் கொண்டிருக்கும் அளவற்ற மரியாதையின் காரணமாக இருமுறை அரேபியா சென்று வரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றார் குருநானக் தேவ். அடுத்தது ஜார்ஜ் பெர்னாட் ஷா. அயர்லாந்து 1856 முதல் 1950 வரை. நாடக ஆசிரியர், விமர்சகர், அரசியல் செயல்பாட்டாளர், சீர்திருத்தவாதி, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர், சிறந்த திரைக்கதைக்கான அகாடமி விருதை பெற்றவர். இவரின் கருத்து: முகமது நபியின் நற்குணங்கள் எனக்கு பிடித்திருக்கின்றன. மனித வாழ்க்கை பற்றி அவருடைய கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன். கூடிய விரைவில் பிரிட்டன் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டு விடும் என நான் ஆதரவு வைக்கிறேன். அடுத்து சுவாமி விவேகானந்தர். 1863 முதல் 1902. இவரின் சொற்பொழிவுகள் உலக புகழ் பெற்றவை. இவரின் கருத்து: குரானும் அண்ணல் நபியின் அருள்வாக்கு என்று பரம்பரையாக சொல்லப்படுகின்ற ஹதீஸின் பல பாகங்களும் நேராகவோ மறைமுகமாகவோ சொல்லிக் காட்டப்படாத விஞ்ஞானமோ கலையின் துறையோ இல்லை. அடுத்தது தேசத்தந்தை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. 1869 முதல் 1948. முகமது நபி பெரிய தீர்க்கதரிசி, மகாவீர புருஷர், கடவுளைத் தவிர மனிதர் ஒருவருக்கும் அஞ்சாதவர், செல்வத்தை விரும்பாத புண்ணிய புருஷர். அவரும் அவரது குடும்பத்தாரும் பந்துக்களும் மனமுவந்து அனுபவித்த துயரங்களை படிக்கும் பொழுது என் கண்களிலிருந்து கண்ணீர் ததும்புகிறது என்றார் காந்திஜி. அடுத்து பகுத்தறிவு பகலவன் ஈ.வே. ராமசுவாமி, தந்தை பெரியார். 1879 முதல் 1973. பெரியாரின் கருத்து: மனித சமுதாயத்தின் எல்லா வாழ்வுத்துறை தன்மைகள் பற்றியும் உயர்ந்த தத்துவங்கள் கொண்ட கோட்பாடுகள் பற்றியும் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். யாரும் எப்படிப்பட்டவர்களும் எந்த நிலை, தன்மை, எண்ணம் உடையவர்களாயிருந்தாலும் அவர்களால் மறுக்க முடியாத, மேலும் அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துகள், நீதிகள், கொள்கைகள் இவை நபி அவர்களின் போதனையில் அடங்கியிருக்கின்றன. இன்னும் எத்தனை முத்தான கருத்துகள் உயர்ந்த மனிதர்களால் முகமது நபி அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக அமெரிக்க உச்ச நீதிமன்றம் முகமது சல் அவர்களை சிறந்த சட்டம் இயற்றுபவராக தேர்ந்தெடுத்து கௌரவப்படுத்தியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வாரஹமத் உல்லாஹி வா பராகத்து. தொகுப்பாளர் ஜனாப் மௌலானா இம்ரான் ஹசனி. முகமது நபி அவர்களை பற்றி மாமேதைகள் அனைவரும் சொன்ன கருத்துகள் இன்னும் உள்ளன.